கௌதம் வாட்ச்மேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா. ஐஸ்வர்யா நானும் அப்பவும் தனியா இருக்கோன்னு ஃபீல் பண்ணாத கண்ணு. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். அம்மா வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு கௌதம் அப்பா, நீ இப்ப குடும்பத்துல ஆயிட்ட. பிசினஸ் வேற பர்சனல் வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதப்பா. சரிங்க. இப்ப ஜாலியா ஹனிமூன் கொண்டாடு. உன் பிசினஸ் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா, வரேன். அம்மாடி, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. போற இடத்துல புருஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். கணக்கு எடுத்துக்க. என்ன நான் சொல்றது புரியுதா? ஐஸ்வர்யா மாப்பிள்ளை வெயிட் பண்றாரு, போமா. டேய் டேய் வீரமணி, நீ எங்கடா புறப்பட்ட? ஐயாவுக்கு நான் தானே டிரைவர். டேய் அவங்களே சந்தோஷமா ஹனிமூன் போறாங்க, நடுவுல நந்தி மாதிரி நீ எதுக்குடா? கிளம்புறப்பா. சரிப்பா. அம்மா வரேம்மா. ரைஸ் கம். அப்பா வரேப்பா. ஓகேப்பா, கிளம்புறேம்மா. மாமா போயிட்டு வாங்கப்பா. அத்தை. சரிப்பா, ஜாக்கிரதையா போப்பா. ஃபோன் பண்ணு. பாத்துப்பா. பாய்ப்பா, ரீச் ஆயிட்டு ஃபோன் பண்றேன்ப்பா. ஓகே பாய், see you. ரைஸ் வா, இளநீர் சாப்பிடலாம். ஏப்பா 2 இளநீர் கொடுப்பா. வழுக்கையாக வேணுமா தண்ணியாக வேணுமா சார்? வழுக்கையாக கொடுப்பா. சரி சார், இந்தாங்க சார். இந்தாம்மா. கடவுளே, நான் நினச்ச மாதிரி வைஃப் அமைஞ்சிட்டா என் மேரேஜ் லைஃப் நல்லா இருக்கும். ஐஸ் நீயே கும்பிட்டுக்க. வாட்ச்மேன், வாட்ச்மேன், வாட்ச்மேன் எங்கே போய் தொலைஞ்சான்? வாட்ச்மேன், வாட்ச்மேன். மக்களை பார்த்துக்க சொன்னா இவன் எங்கே போய் ஊரை சுற்றி இருக்கான்னு தெரியலையே. வாட்ச்மேன், வாட்ச்மேன். எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஆள் இல்லைன்னா எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவான். இடியட்.
வணக்கம் ஐயா. யோ அறிவு இருக்கா உனக்கு? எங்கேயா போய் தொலைஞ்ச? 10 நிமிஷமா ஆறு அடிச்சுட்டு இருக்கேன். ம் காதில் விழுகலையா? அப்படி வீட்டுக்குள்ள என்ன பண்ற? இல்லையா, அது வந்து வயிற்று வலி, அதான் பாத்ரூம் போயிருந்தேன். சரி சரி, வண்டியில் லக்கேஜ் இருக்கு, அதை எடுத்துட்டு விடுவா. சரிங்கய்யா. இவன் தான் நம்ம பங்களா வாட்ச்மேன். ரொம்ப வருஷமா அங்கே இருக்கான். இதுதான் நம்ம ஏற்காடு கெஸ்ட் ஹவுஸ். நான் டேடி மம்மி எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும்னா இங்கே தான் வருவோம். இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? இளங்கிளியா இருக்கு. ஏய், முதலாளி கொடுத்து வச்சவன். இந்த இடம் குளிர்ச்சியான இடம், நம்ம அனிமோனுக்கு ஏற்ற இடம். இது எல்லாமே நம்ம இடம் தான். என்ன உனக்கு ஓகேவா? இனிமே இந்த இடத்த எல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். வா உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகலாம். வாட்ச்மேன் ஐயா. 10 days இங்கே தங்க போகிறோம். ம் அங்கே எங்கேன்னு சுற்றிட்டு என்னை தேட விடாத. சரிங்கய்யா. கேட்லேயே இரு. சரி. புரியுதா? சரிங்கய்யா. ஐஸ்வர்யா, இதுதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஹால். இது இருக்குல்ல, அது டைனிங் ஹால். அந்த பக்கம் இருக்குது பால்கனி. இந்த சைடு இருக்குது நீயும் நானும் சந்தோஷமா இருக்க போகிற பெட்ரூம். ஏய் ஐஸ்வர்யா செல்லம். ஏய் ஏய் ஓகே ஓகே, ரிலாக்ஸ், கூல் டவுன், ரிலாக்ஸ். நான் உள்ளே போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீ ரெடியா இரு. ஓகேவா? ஏதோ மோகம் ஏதோ ராகம், நேற்று வர நடந்ததென்ன, ஆசை வர முளைக்கலே, ஏரி என்ன வனக்குயிலே வனக்குயிலே. விடுங்க, டயர்டா இருக்கு. ஹேய், நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமில்ல ஐஸ்? ப்ளீஸ்ங்க, டயர்டா இருக்கு, தூக்கம் வருது. அன்னைக்கு என்னோட முதல் இரவு, முதல் ஏமாற்ற இரவாயிடுச்சு. நான் மற்ற சராசரி மனுஷன் மாதிரி இல்லாமல் மனைவி கிட்ட மட்டுமே என்னுடைய ஆசையை பகிர்ந்துக்கணும்னு அடக்கி வச்சிருந்தேன். ஆனா ஐஸ்வர்யா டயர்ட காரணம் சொல்லி அன்னைக்கு என்னை ஏன் அவாய்ட் பண்ணான்னு எனக்கே தெரியல. ச்சே. Hi darling. Hey. விடுங்க, Hey. விடுங்க. இந்த
தேவதை மாதிரி என் ஒய்ஃப் பக்கத்துல இருக்கேன். நான் எதுக்கு தள்ளி போகணும்? விடுங்க. இதுக்கா நம்ம ஏற்காட்டுக்கு வந்தோம்? விடுங்கன்றல காலையிலே வா. எனக்கு பசி வயித்த கிள்ளுதுங்க. நைட் கூட சாப்பிடல. ஓகே டார்லிங், 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்.